இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து நமக்குள்ளே ஏற்படும் 7 விதமான மாற்றங்கள் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு வசனம் இவ்வாறு சொல்கிறது, பிரசங்கி 7:8 ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்குள்ளே வருகின்ற மாற்றம் பெருமை மாறணும். பாருங்க, பெருமை இங்க பாரு, இந்த வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அப்போ நமக்குள்ள வருகின்ற காரியம் பொறுமை. சில நேரங்கள் பெருமை வந்து விடுகிறது. சில வீடுகளை நாங்கள் சந்திக்கும் போதோ, சில மனிதர்களை பார்க்கும் போதோ, அவர்கள் சொல்லுகிற காரியம், அவங்க வீட்டில் உள்ள பேக்ரவுண்டு, அவங்க சூழ்நிலைகள், அவங்களுடைய எல்லா காரியத்தை வரிசையா சொல்லுவாங்க. பிள்ளையுடைய வேலை, என்னுடைய சொத்து இவ்வளோ இருக்குது, எங்களுடைய காரியங்கள் சொல்லி பெருமையா பேசி கொண்டிருப்பாங்க. பாருங்க, சில நேரங்கள் நம்மளையும் பெருமை வெளிப்பட்டு விடுகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த எஸ்தர் சரித்திரத்திலே மோர்தேக்காய் அவனை பார்க்கும்போது அவன் பொறுமையா இருக்கிறான். பாருங்க, எஸ்தர் அந்த ராஜாத்தியை அவன் வளர்க்கிறான். எஸ்தருக்கு தாய் தகப்பன் இல்லை, அவன் தன்னுடைய சொந்த பிள்ளைய போல வளர்க்கிறான். இப்போ ராஜ சமூகத்துல அவன் ராஜாத்தி ஆயிட்டான். அப்பவும் அந்த மோர்தேக்காய் அவன் பணியை செய்கிறான். அவனுக்கு பெருமை வரல. அவன் எஸ்தர் ராஜாத்திட்ட போய் சொல்லி, ராஜா அரண்மனையில எனக்கு மேன்மையுள்ள இடத்தை எனக்கு வாங்கித்தான்ல எதுவுமே கேட்கல. தான் எப்போது வழக்கமா இருந்தது போல இருந்து கொண்டிருக்கான். ஆனால் ஆமானுக்கு பிடிக்கல. ஆனால் மோர்தேக்காய் செய்த சில நன்மையான காரியங்கள் அந்த ராஜாவுக்கு நித்திரை வரவில்லை. அப்போ அவன் சொல்ற, கால வர்த்தகமான எழுதி இருக்கிற புத்தகத்தை எடுத்து வரும்படி சொல்றான். அந்த புத்தகத்துல மோர்தேக்காயை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வாசல் காவலர்ல 2 பேர் ராஜாவை அழிக்க வகை தேடினதை அந்த மோர்தேக்காய் கண்டு சொன்னதை எழுதப்பட்டிருக்கு. இது நிமித்தம் ராஜா சொல்றார், இந்த மோர்தேக்காயை கணம் அவனுக்கு கொடுக்க, இதற்கான கணம் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா, மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டபோது அங்கே அவனுக்கு வழங்கப்படவில்லை. அப்பவும் அவன் யார்கிட்டையும் சொல்லல. பாருங்க, அந்த ஆமான் வருவதை பார்த்து ராஜா கேட்கிறா, ராஜா ஒருவனை மேன்மைப்படுத்தினா என்ன செய்யணும்? அந்த ஆமான் தனக்கு ராஜா தருவாருன்னு சொல்லி ராஜ வஸ்திரம், ராஜாவுடைய குதிரையில யாரி அவனுடைய சிரசின் முடி எல்லாத்தையும் போட்டு நகர வீதியிலே உலா வரணும். ராஜா கணம் பண்ணிக்கிறவ இப்படி இருக்கணும்னு ஒரு தன்னுடைய பிரபுக்கள்ல ஒருத்தர் சொல்லணும் அப்படி சொல்லி அந்த மோர்தேக்காய் அந்த ராஜா கணம் பண்ணிக்கிறார். இங்க பாருங்க, அவன் பொறுமையா இருத்த நிமித்தம் கர்த்தர் அவனை உயர்த்தி, அது மாத்திரம் இல்ல, மோர்தேக்காய்க்கு வைத்த தூக்கு மரத்திலே அந்த ராஜா ஆமானை போடுகிறார். எஸ்தர் 7:10 அப்படியே ஆமான் மோர்தேக்காய்க்கு ஆயத்தம் பண்ணின்ற தூக்கு மரத்திலே ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரகம் தணிந்தது. இங்க நம்ம பொறுமையா இருக்கும்போது அதுக்கு கர்த்தர் பலனை கொடுப்பார். இந்த மோர்தேக்காய் விஷயத்துல அவனை அழித்து விட வேண்டும் என்று சொன்ன ஆமானை கர்த்தர் அழித்து போட்டார். பாருங்க, அன்றைய தினம் ராஜா சொல்றாரு ராஜஸ்திரீட்ட, மோர்தேக்காயுடைய அதாவது அவன் வளர்ப்பு என்னுடைய தந்தை என்று சொல்லி ஆகாஸ்தர் ராஜாட்ட எஸ்தர் ராஜாத்தி அறிமுகப்படுத்துறா. அப்பதான் அறிமுகப்படுத்துறா. அது வரைக்கும் மறைத்து வைத்திருந்தா. நிறைய காரியங்களை அவள் வெளிக்காட்டவில்லை. இன்னும் வசனம் சொல்லுது, மோர்தேக்காய் அவன் கற்பித்தபடியே எஸ்தர் ராஜாத்தி என்ன செய்றா, நடந்து கொண்டாள். அவள் வளர்க்கும் போதும் சரி, ராஜஸ்திரியா ஆன பிறகும் கூட அவள் காத்து கொண்டாள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. எஸ்தர் 8:2 ராஜா ஆமோனின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மோர்தேக்காய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மோர்தேக்காயை ஆமோனின் அரண்மனைக்கு அதிகாரியாய் வைத்தானாம்.
பாருங்க, எந்த இடத்துல ஆமான் இருந்தாலும் அந்த இடத்துல மோர்தேக்காய் அங்கே அவன் அதிகாரியாய் வைக்கிறார்கள். எவ்வளோ பெரிய மேன்மை கிடைத்தது பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பொறுமையா இருந்தா கர்த்தர் நிச்சயமா மேன்மை அடையும்படி செய்வார். ஏசாயா 41:11-12 போடப்பட்டிருக்கு. இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சியடைவார்கள், உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போன், உன்னாடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளா. பாருங்க, யாரை அழிக்க வேண்டும் என்று நினைத்த ஆமான் அவனையே அழிந்து போய் இல்பொருளாகிட்டான். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு விரோதமா அநேகர் எழும்பு கொள்ளலாம். அநேக காரியங்களை உங்களுக்கு விரோதமாக பகைய பிரச்சனையை குடும்பத்துல நிறைய காரியங்களை எழுப்பி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிற காரியம், நம்ம பெருமை மாறணும். பொறுமையா இருக்கும்போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை அழகுபடுத்தி மகிழ்வார். அந்த சமூகத்துல இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. எங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை தாங்க. நாங்க சில நேரங்கள்ல பெருமையோடு இருக்கிறோம். சில காரியங்களை பெருமை எங்களுக்குள்ளே இருக்கிறதப்பா. நாங்க பொறுமையோடு, இந்த மோர்தேக்காய் அவன் பொறுமையோடு இருந்த போது கர்த்தர் உயர்த்தினது போல எங்க வாழ்க்கையில நீங்க உயர்த்துவீங்க. நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. துதிக்கான மகிமையெல்லாம் கேரடிக்கிறோம். மீட்புமுள்ள கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை